நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கிய நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்க இப்போதைக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்கு. அது என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி பிரெக்னென்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு எப்படியான இலக்கிய வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்போட நம்ம சுத்தின்னு இருந்தோம். அந்த கருத்து கணிப்பும் இப்போ மோசமா போயிடுச்சு. திடீர்னு அந்த டாக்டர் நம்ம அஞ்சலிக்கு சாதகமா இது கொடுத்துட்டாங்க ரிப்போர்ட். சரி, இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல, அவரு நம்ம ஜானையை விட்டு அந்த போலீஸ்காரையும் மறுபக்கம் பைரவி இளநீர் கடைக்காரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ண சதி திட்டத்தை அதை அப்படியே சும்மா அவங்க பேசி இந்த ஆடியோவை இவருக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அந்த ஆடியோவை வச்சு சரி இதை வச்சு வேற வழி இல்லை, இலக்கியாவுக்கு 7 வருஷம் கடுவால் தண்டனை உத்தரவிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா சொல்றாங்க. ஜட்ஜம்மா ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் இந்த கேஸ் முடிவுக்கே வரல, இந்த கேஸ் வேற திசையில போயின்னு இருக்கு, இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தா ஜட்ஜம்மா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பைரவியுமே இது அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் மறுபக்கம் அந்த போலீஸ்காரர் இருக்காங்களோ அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உடனே அவங்க இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் திரு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த இளநீர் கடைக்காரன் எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி எழுது. ஏன்னா அந்த இளநீர் கடைக்காரன் இப்ப இருக்கணும், இளநீர் கடைக்காரன் தானே வாக்குமூலம்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, இளநீர் கடைக்காரன் வாக்குமூலமா இருக்கான், அப்படிப்பட்ட இளநீர் கடைக்காரன் யாரு கடத்துறது, எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வீடியோவே எடுத்துன்னு வந்துட்டீங்க, இப்போ போய் அஞ்சலி உள்ளாவா இருக்கா, அவன் மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ அவங்கள மிரட்டி உண்மையை சொல்ல வேற எதனா பேச வச்சிருவோம்னு சொல்லிட்டு நீங்களே எங்கன்னா கூட்டு போய் மறைச்சு வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்கும் போது பைரவி திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க போனை வாங்கி செக் பண்ணா அந்த போன்ல இவங்க அனுப்பின வாய்ஸ் மெசேஜும் இருக்கு. இதை மாப்பிங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாது. இப்ப கையும் களவுமா மாட்டினாங்க ஒரு பக்கம். சரி, ஓகே, அஞ்சலியோட குழந்தைக்கு இவங்கள எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தல, இவங்க பண்ணது எல்லாமே இவங்களோட நல்லதுக்காக மட்டும்தான், அவங்களோட நல்லதுக்காக மட்டும்தான். இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறா இதை மாத்துக்கணும், இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கரெக்டா தெளிவா எடுத்து உரைக்கிறாங்க. இதை கேட்டதும் ஜட்ஜ் அம்மா சரி ஓகே, உங்க பக்கம் எந்த ஒரு தப்பும் இல்லை, நீங்க தான் கரெக்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அம்மாவும் இலக்கியாவை விடுதலை செய்யறேன், இவங்க மேல போதுமான கரெக்டான எவிடன்ஸ் எதுவும் இல்லாத காரணத்தினால இவங்களுக்கு நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் வெளியே நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, என் குழந்தைய அழிக்க பார்த்தீங்க, அப்ப இருந்தும் நீங்க எப்படியோ ஒன்று வெளியே வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பைரவி ஒரு பக்கம் என்கிட்ட இந்த எவிடன்ஸ் உன் போனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஜானி அத்த வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி உங்க வேலையா அப்படின்னு சொல்றேன். என்ன பைரவி என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் ரூம் திறந்து இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே அண்ணியோட வேலையா தான் இருக்கும், ஆனா வெளிப்படையே எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. சே மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்துல ஒரு பக்கம் இருக்காங்க. என்னதான் கோவப்பட்டாலும் எதுதான் பட்டாலும் நடக்கிறதாங்க நடக்கும். வாழ்க்கையில நல்லவங்க எல்லாமே தோக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா திடீர்னு நல்லவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க, கெட்டவங்க எல்லாம் தோத்துருவாங்க. அது போலதான் இப்பயும் இங்கேயும் நடந்திருக்கு. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும், என்னென்ன நடந்தா நல்லா இருக்கும், எப்படியெல்லாம் அதை மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டத்துல பல கண்ணோட்டத்துல நம்ம யோசிச்சு பார்த்தாகணும். அப்பதான் நம்ம எதனா ஒண்ணு பண்ண முடியுங்க. இல்லைன்னா லாஸ்ட் வரையும் இப்படியே தான் எதனா ஒண்ணு இப்படியே தான் போயிட்டே இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.